கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர், நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் பெருத்த மரியாதைக்கும் உரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணையின் அடிப்படையில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை கேட்கிற உரிமையை, வாய்ப்பை அன்புக்குரிய சகோதரர் திரு கலிய பெருமாள் அவர்களுக்கு அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை, வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திரு கலிய பெருமாள் அவர்களை வெற்றி பெற செய்து நாடாளுமன்ற உறுப்பினராக அழைத்து வர வேண்டும் என்கிற அந்த பணியை, இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும், போலூர் சட்டமன்ற உறுப்பினரும், முன்னாள் அமைச்சருமான மரியாதைக்குரிய திரு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடத்திலேயும் அவரோடு இருந்து இந்த பணியை சிறப்பாக செய்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் எங்களையும் இதில் இணைத்துக் கொண்டு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிற பொதுச் செயலாளர் அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்லி, இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற திரு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பங்குபெற்றிருக்கிற தேமுதிக மாவட்ட செயலாளரான நேரு அவர்களுக்கும் மற்ற உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் இருக்கிற கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தேர்தல் வருகிற 19ஆம் தேதி ஏப்ரல் 19 அன்று வாக்குப்பதிவு நமக்கு இருப்பது இன்னும் மிக குறைவாக ஒரு 15 முழு நாட்கள் இடையில அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் திருவண்ணாமலைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரவிருக்கிறார்கள். நாளைய தினம் திருச்சியில வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் இருக்கிறது. ஆக ஒரு நாளைக்கு 2 அல்லது ஒரு தொகுதிக்கு 2 அல்லது 2.5 நாட்கள் தான் நம்முடைய வேட்பாளர் திரு கலிய பெருமாள் அவர்களும், நம்முடைய மாவட்ட கழக செயலர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் நானும் உங்களோடு வந்து தேர்தல் வேலையை பார்க்க முடியும். மற்ற வேலைகளை எல்லாம் இங்கே இருக்கிற கட்சியினுடைய நிர்வாகிகளும், பொறுப்பாளர்களும், கிளைக்கழகத்தில் இருக்கிற நீங்கள் தான் பார்க்க வேண்டும் என்பதை முதலில் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன். நான் தேர்தல் சார்ந்த சில கருத்துக்களை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். ஒரு தேர்தலில் முதலில் தொடங்குகிற பொழுது மக்களுடைய அபிப்பிராயம், ஆட்சியில் இருக்கிற இதுவரை தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஆட்சி வந்த பின்னால் 5 ஆண்டு காலத்துக்கு பிறகு தேர்தல் வருகிற பொழுதுதான் ஒரு எதிர்ப்பு கருத்து, எதிர்ப்பு அலை இருக்கும். ஆனால் திமுக ஆட்சி ஸ்டாலின் முதல்வராக வந்த இந்த 2.5-3 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய மக்களின் விரோதத்தை, எதிர்ப்பை, அதிருப்தியை சந்தித்திருக்கிறது. இதுவரை இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தமிழகம் பார்த்ததில்லை என்கிற அந்த நிலை இருக்கிறது. அதே போல அண்ணனுடைய எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்து பணியாற்றிய போது, தேர்தலை சந்திக்கிற போது உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும், 2021 தேர்தலில் மக்களை சந்திக்கிற போது நமக்கு எந்த எதிர்ப்பும் அதிருப்தியும் மக்களிடத்திலே இல்லை. ஏன் நாம் வாக்குகளை சேகரிப்பதிலே, வாக்கு பெறுவதில்லை, பின்னடைவு என்று பார்க்கிற பொழுது திமுக கொடுத்த பொய்யான வாக்குறுதிகள், நீட் தேர்வை ரத்து செய்வோம், 1000 ரூபாய் பணம் தருவோம், இப்படி ஏராளமான வாக்குறுதிகள். நகை கடன் வாங்கியவர்களுக்கெல்லாம் கடனை தள்ளுபடி செய்வோம், கல்வி கடனை வாங்கியவர்களுக்கு கடனை தள்ளுபடி செய்வோம், இப்படி ஏராளமான பொய்களை சொல்லி கிட்டத்தட்ட 515-520 வாக்குறுதிகள் என்ற போர்வையில் பொய்களை சொல்லி ஓட்டுகளை பெற்று ஆட்சிக்கு வந்தார்கள். அதற்கு கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் அவர்கள் தேர்தலை, நம்முடைய ஆட்சி காலத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நடந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும், இந்த கம்யூனிஸ்டுகள், தொழிற்சங்கங்கள், பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் அதே வேலையாக மெனக்கெட்டு செஞ்சாங்க. இன்னைக்கு தமிழகம் எல்லா வகையிலும் இந்தியாவில் பின்தங்கி இருக்கிறது. குறிப்பாக பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியிலே போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்தியாவில் தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாத ஒரு ஆட்சியை ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள், அவர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் என்கிற அந்த நிலை இருக்கும் போதும் நாம் செய்ய வேண்டிய கடமை, தேர்தல் நேரத்தில் அந்த கடைசியாக 4 நாட்கள் பூத்துல ஏஜென்ட் உட்கார்றது, தேர்தலும் அந்த வாக்கு சாவடிகளுக்கு உட்பட்ட வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது, அதிலே அவர்கள் திருட்டு ஓட்டு போடாத தடுப்பது. ஏன்னா இப்பெல்லாம் கூட வந்து எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும், மிஷின்ல ஓட்டு போட்டாலும் உள்ளே இருக்கிற அதிகாரிகள் போன தேர்தல் போல இந்த தேர்தல் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள்.
காரணம் போன தேர்தலில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஆனால் போட்டோவில் இல்லாத வந்த ஆட்களை கூட ஓட்டு போட அனுமதித்தார்கள். இப்பொழுது நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார்கள். இருந்தாலும் நம்முடைய ஏஜென்ட்டுகள் அப்படி இந்த ஓட்டுகளை மாற்றி போட வருகிற பொழுது எதிர்ப்பு தெரிவிக்க கடைசி வரை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நம்ம அந்த பூத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த வகையில் செய்தால் நீங்கள் ஒரு தேர்தலில் முக்கியமானது தேர்தல் முடிவு வருகிற பொழுது எல்லா கிராமங்களிலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒரு சில கிராமங்களில் திமுக அதிக ஓட்டு பெறும், ஒரு சில கிராமங்களில் நாம் அதிக ஓட்டை பெறுவோம். இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கணக்கு பார்க்கிற பொழுது ஒரு 1000 ஓட்டு 500 ஓட்டில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஏறத்தாழ 30 தொகுதிகளில் 1000 ஓட்டுக்கு கீழே நாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 1000 ஓட்டுனா ஒரு 300 பூத்து, ஒரு சட்டமன்ற தொகுதி வெறும் 3 ஓட்டு தான். 1725 பூத்து இருக்கிற திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு 2 ஓட்டுன்னு போட்டீங்கன்னாலே 3500 ஓட்டு வந்துடும். 3 ஓட்டுன்னு போட்டீங்கன்னா 5000 ஓட்டு வந்துடும். அதுதான் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கும் கடைசி ஆயுதமாக இருக்கும். திமுக நம்பி இருப்பது பணம். அதற்கடுத்து அந்த தேர்தலில் செய்கிற விதிமீறலை செய்து அந்த திருட்டு ஓட்டு போடுவது, இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்வார்கள். அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது, பணம் இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு மக்களை திசை திருப்ப இந்த ஓட்டுகளை பெறுவதற்கு முயற்சி செய்வார்கள். உங்களிடத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம் ஒரே ஒரு பணிவான வேண்டுகோள் கருத்து. கடைசி நாட்களில் அவர்கள் கொடுக்கிற பணம் மக்களுக்கு போய் சேர்ந்த உடனே நமக்கு அதில் ஒரு சோறு வருகிறது. கடந்த தேர்தலிலே நமக்கு ஏற்பட்ட இவ்வளோ பணம் கொடுத்தானே, நம்ம கம்மியாக கொடுத்துருக்கிறோம், அதனால எப்படி இருக்குமோன்ற அந்த கவலையை முதலில் நீங்கள் மனதில் இருந்து குறைத்தீர்கள். அவன் எத்தனை கோடி கொடுத்தாலும் மக்கள் இரட்டைக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்பதில் மிக தெளிவாக முடிவாக இருக்கிறார்கள். குறிப்பாக பெண்களும் தொழிலாளர்களும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் நமக்கு துணை நிற்கின்ற தேர்தலில் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நீங்கள் அதில் உங்களுடைய மனம் பாதிக்க கூடாது என்பதை மட்டும் நான் ஒரு தாழ்மையான வேண்டும். ஏன்னா அதை வச்சு இது நடக்கும் அது நடக்கும் அந்த கற்பனைக்கு போகக்கூடாது. முதலில் நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். நாம் செய்கிற வேலையில் நாம் தான் ஜெயிப்போம், நாம் தான் வெற்றி பெறுவோம். நம்முடைய வேட்பாளர் கலியபெருமனை நிச்சயமாக மக்கள் வெற்றி பெற செய்வார்கள் என்கிற அந்த கருத்து, அந்த உறுதி, நம்பிக்கை நம் மனதிலே இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தேர்தல் பணியை பற்றி சொல்ல தேவையில்லை. இங்கே இருப்பவர்கள் பல்வேறு சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் தேர்தலில் போட்டியிட்ட அனுபவம், இப்படி ஏராளமான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் அந்த தேர்தலில் நாம் செய்ய வேண்டிய கடமையை நேரத்திற்கு, அதாவது தேர்தலில் ஓட்டு போடுவோம், ஓட்டு கேட்போம், ஆனால் காலையில் 6 மணிக்கு பூத்தில் இருக்கணும். அந்த வாக்குப்பதிவு முடிந்த பின்னால் அந்த பொட்டியை அவர்கள் எடுத்துக்கொண்டு வாக்கு எண்ணும் மையத்துக்கு கொண்டு செல்லுகிற வரை நம் கிட்ட இருந்து அந்த பணிகளை எல்லாம் நாம் அக்கறையோடு பார்க்க வேண்டும். அதை அந்தந்த கிராமத்தில் இருக்கிற கழக நிர்வாகிகளால் தான் முடியும். அதே போல திமுக செய்கிற தவறுகளை நீங்கள் தான் தடுக்க முடியும். நாங்கள் உங்களிடத்திலே சொல்ல முடியும், இப்படி நடக்கணும், இந்தந்த மாதிரி செய்யுங்கள் சொல்லலாமே தவிர அந்தந்த பகுதியில் இருக்கிற அந்தந்த கிராமத்தில் இருக்கிற கட்சிக்காரர்களாக உங்களிடத்தில் தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. இந்த வெற்றியை தீர்மானிக்கிற முழு பொறுப்பும் வேலையும் உங்கள் கையிலே இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த தேர்தலில் இரட்டையை வெற்றி பெற வேண்டும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் கரத்தை வலுப்படுத்துகிற இந்த தேர்தல் வெற்றி என்பது 2026 அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதல்வராக வருவார் என்று சொல்லக்கூடிய தேர்தல் முன்னோட்டமாக இது அமைய வேண்டும் என்று சொல்லி உங்களை எல்லாம் சந்தித்ததில் எங்களுடைய மகிழ்ச்சியை சொல்லி நீங்கள் இந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும், எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று உங்களை வேண்டி வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.